13 நாள் போராட்டம் இப்படி ஒரு கொடூரமா முடியும் அப்படிங்கிறத நம்ம யாருமே எதிர்பார்க்கல. இன்னொரு பக்கம் வந்து இந்த போராட்டம் இப்படிதான் அரசு கையாளும்னு ஒரு எதார்த்தம் நிலை இருந்தாலும் கூட, இந்த அரசு கொஞ்சம் அவங்க பக்கம் செவி சாய்க்குமா? இல்ல ஒரு கருணை அடிப்படையில ஏதோ பேசிருவாங்களா? முதலமைச்சர் வந்து ஒரு ஆறுதலாவது சொல்லிருவாரா? அப்படின்னு அந்த பெண்கள் வந்து நம்ம 13 நாள் அவங்க மாறி மாறி நானும் ஸ்ரீராமும் கவர் பண்ணோம். அவங்க எல்லாமே இவரு சொன்ன மாதிரி 40 பிளஸ் தான் எல்லாமே. அவங்களுக்கு இன்னொரு அச்சம் இருக்கு என்னன்னா, தனியாருக்கு போனா 40 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வேலை இல்லன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இருக்க 10 மண்டலங்கள் இருக்கு இல்லையா? ம். 10 மண்டலங்கள்ல 40 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு வேலை இல்லன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு. இவங்க சொல்றாங்க, மேயர் பிரியா சொல்றாங்க, பணி பாதுகாப்பு நாங்க தருவோம். இவங்களுக்கான இவ்வளோ சலுகைகள்லாம் தருவோம்னு இவங்க சொல்றாங்க. ஆனா, ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸ் அவங்களுக்கு தெரியும்ல. அந்த அவங்க பார்க்குறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, எங்களுக்கு இந்த பணியாவது குடுங்க. ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டு இருந்த வேலையாவது குடுங்க. அப்படின்றது தான் அவங்களோட எதிர்பார்ப்பா இருந்துச்சு. 13 நாள் அவங்க வந்து இருந்தாங்கல்ல. ஒரு சாதாரண விஷயம். நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது 13 நாள் போராட்டம் அப்படின்னு கடந்து போயிரும். பகல் நேரங்கள்ல மட்டும் பார்ப்போம். நம்ம இரவு நேரங்கள்லாம் கூட காட்சிப்படுத்தியிருந்தோம். அவங்க வந்து அந்த அந்த கொசுக்கடியிலயும், மழையிலயும், வெயில்லயும் அங்க பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு நெறைய பேர் வந்திருந்தாங்க. ஒருத்தவங்க கை உடைஞ்சிருந்துச்சு. 2, 3 பெண் குழந்தைகள விட்டுட்டு இருக்காங்க. வீட்ல யாருமே இல்ல. எங்க பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட பார்த்துக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் போயிட்டேன்னா, என்னுடைய வாழ்வாதாரம் போயிரும். எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா அவங்களுடைய வாழ்க்கையே இதுதான் அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க. ஆனா, இத எதையுமே இந்த அரசு வந்து கவனிக்கல. கவனிக்காம தான் நேத்து இரவு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து உயர்நீதிமன்றத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா கூட அவங்கள அப்புறப்படுத்தின அந்த விதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு இதுதான். போலீஸ்னா எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இந்த சம்பவத்துல தான் பார்க்க முடிஞ்சுச்சு. ஏன்னா, 12ஆம் தேதி வரையும் ஒரு போலீஸ் இருந்துச்சு. அந்த 13ஆம் தேதி அந்த 4 மணி 5 மணிக்கு மேல ஒரு போலீஸ் இருக்குல்ல, அதுதான் ரியல் போலீஸ். ம். எப்படி அந்த ஆரம்பத்துல பெண்கள வந்து அவங்களால எடுக்க முடிஞ்ச பெண்கள எடுத்து ஈஸியா ஏத்திட்டாங்க. மொரண்டு புடிச்சவங்கள நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு பஸ்ல ஒருத்தர்லாம் போட்டு அடிச்சு சாத்தி, உட்கார்றா, உட்கார்றான்னு சொல்லி அடிச்ச வீடியோலாம் வந்திருக்கும். அந்த அளவு கொடூரமா நடந்துக்கிட்டாங்க. இந்த சம்பவத்துல இப்படி ஒரு நடைமுறை தேவையா? அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்கு. களத்துல இருந்த 2 பேரும் சொன்னத கேட்கும்போது நமக்கெல்லாம் அதிர்ச்சியா இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்க போதுங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்ச முதல்வருக்கு ஒரு அதிர்ச்சியும் இல்ல. இதுல வேற போய் ஜாலியா கூலி படத்த வந்து பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. ம். இது வெளிய யாருக்கு தெரிய போகுதுன்னு நெனச்சாரா என்னன்னு தெரியல. அந்த படத்தோட டைரக்டர் வந்து அந்த ஃபோட்டோ வந்து போட்டுட்டாரு. இது எந்த விதமான மாடல் அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியல. விளம்பர மாடல் தான் வந்து தெரியுதுல்ல.